இப்போ நம்மளோட 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஹூ விசிட்டட் பட் டிட் நாட் மேக் எனி டிரான்சாக்ஷன். ஓகே. ஓகே. இதில எந்தெந்த கஸ்டமர்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணலங்கிறதுக்கான தான் கொஸ்டின். ஓகே. நம்ம கொஸ்டின ஃபுல்லா ரீட் பண்ணுவோம். ரைட் அ சொல்யூஷன் டூ ஃபைண்ட் த ஐடிஸ். ஓகே. ஐடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஃப் த யூசர்ஸ். ஓகே. அப்ப யூசர் தனியா, அவங்களோட ஐடி தனியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. கஸ்டமர் ஐடின்னே குடுத்துருக்காங்க. தென் ஹூ விசிட்டட் வித்தவுட் மேக்கிங் எனி டிரான்சாக்ஷன். ஓகே. ஸோ எந்தெந்த ஐடியில இருக்க கஸ்டமர் ஐடிஸ் எல்லாமே விசிட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணல. அந்த கஸ்டமர் ஐடி மட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே மேட் தீஸ் டைப் ஆஃப் விசிட்ஸ். ஓகே. ஸோ எந்தெந்த 2 ஃபீல்ட் நம்ம கேட்டிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா, எந்த கஸ்டமர்லாம் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாம விசிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் எத்தனை டைம் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டேபிள் இருக்கு. விசிட்ஸ் டேபிள்னு ஒண்ணு இருக்கு. டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கு. விசிட் டேபிள்ல இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஐடிக்கான விசிட் ஐடி இருக்கு. ஓகே. இப்போ 23னா அவங்களோட விசிட் ஐடி 1. ஓகே. இப்போ இதுல வந்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கஸ்டமர் ஐடி 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 23னா அவரோட விசிட் ஐடி 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 இருக்கா? ஆமா இருக்கு. ஸோ அப்போ 1 வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு டிரான்சாக்ஷனும் மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 23 கஸ்டமர் ஐடி நமக்கு வராது. ஏன்னா டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு போவோம் 9. ஸோ இவரோட விசிட் ஐடி என்ன? 2. ஸோ இந்த 2 இருக்கு. ஆமா 2 இருக்கு. டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ப இவருமே வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 30. ஸோ 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, விசிட் ஐடி ஜெனரேட் ஆயிருக்கு. அப்போ இவர் விசிட் பண்ணியிருக்காரு. பட் இந்த டிரான்சாக்ஷன் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, அவரோட விசிட் ஐடி ரெக்கார்ட் ஆகல. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த டிரான்சாக்ஷனும் அவர் மேக் பண்ணல. ஸோ அப்போ அவர் விசிட் பண்ணியிருக்காரு. விசிட் ஐடி ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் டிரான்சாக்ஷன் ஐடி எதுவும் இல்ல. ஸோ அதனால இவர் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல. ஸோ அப்போ இவரு நம்ம கண்டிஷன் படி இவரு வருவாரு. ஸோ நெக்ஸ்ட் 54 எடுத்துப்போமே. ஸோ 54 பார்த்தீங்கன்னா, இவரோட விசிட் ஐடி 5. பட் இங்க பார்த்தீங்கன்னா, 5க்கான விசிட்டர் ஐடியும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ இவரு விசிட் பண்ணியிருக்காரு. டிரான்சாக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ இவரு நம்மளோட சினாரியோக்கு வர மாட்டாரு. நெக்ஸ்ட் 96 பார்ப்போம். 96ஓட விசிட் ஐடி பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ விசிட் ஐடி என்ட்ரி ஆயிருக்கு. பட் டிரான்சாக்ஷன் ஐடி அவருக்கு எதுவுமே அசைன் ஆகல. விசிட் ஐடியுமே இந்த டிரான்சாக்ஷன் டேபிள்ல வரல. அப்பனா 96 கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்காரு. பண்றப்போ அவரோட ஐடி 6ன்னு ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் அவர் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாதனால ஒரு டிரான்சாக்ஷன் எதுவுமே என்டர் ஆகல. ஸோ இது வேலிட் சினாரியோ. இப்போதைக்கு 30யும் 96ம் விசிட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த டிரான்சாக்ஷனுமே மேக் பண்ணல. ஓகே. அடுத்து மறுபடியும் கஸ்டமர் 54 வந்து மறுபடியும் விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட விசிட்டர் ஐடி 7 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே. பட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 54ன்னு இருக்கு. அதுக்கான விசிட் ஐடி 5ன்னு இருக்கு. அதுக்கு 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. இங்க பாருங்க மறுபடியும் 54 போயிருக்காரு. பட் 8க்கான விசிட்டர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா, 54 கஸ்டமர் ஐடி 3 டைம் விசிட் பண்ணியிருக்காரு. 3 டைமுமே 3 விசிட் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 5ன்னு கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 7ன்னு கிரியேட் ஆயிருக்கு. 8ன்னு கிரியேட் ஆயிருக்கு. இந்த 3 விசிட்ல ஒரு விசிட் அப்போ மட்டும்தான், அதாவது 5th விசிட் ஐடியில மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. பட் 7th விசிட் ஐடியிலும் சரி, 8th விசிட் ஐடியிலும் சரி எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணல. அப்போ 2மே நமக்கு வேலிட். ஸோ 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு விசிட் பண்ணியிருக்காரு. எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல. ஸோ அப்போ 30யும் விசிட் பண்ணியிருக்காரு. டிரான்சாக்ஷன் நடக்கல. ஒரு டைம். 96 விசிட் பண்ணியிருக்காரு. டிரான்சாக்ஷன் நடக்கல. அதுவுமே ஒரு டைம். பட் 54 பார்த்தீங்கன்னா 3 டைம் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு டைம் மட்டும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 2 டைம் டிரான்சாக்ஷன் நடக்கல. ஓகே. இதை நம்ம குவரியா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இது கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தெரியலாம். பட் சிம்பிள் தான். இப்போ நமக்கு கஸ்டமர் ஐடி வேணும். செலக்ட். நமக்கு வெறும் ஐடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அலாசிஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் ஐடி as ஐடி. ஸோ இதுக்கு இந்த கஸ்டமர் ஐடி எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ டேபிள் இருந்து எடுத்துக்கலாம். ஏ டேபிளில் வந்து ஏ டேபிள் என்னன்னு எடுத்துக்கிறோம்? விசிட்டர்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஃப்ரம் விசிட்ஸ். ஓகே. இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஸோ என்ன ஜாயின் எதை லெஃப்ட் ஜாயின் பண்ணலாமா, ரைட் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால், நமக்கு என்ன தேவை சொல்லியிருக்காங்க, எந்தெந்த கஸ்டமர் ஐடி எல்லாத்துக்கும் டிரான்சாக்ஷன் இல்லைங்கிறத தான் கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ எல்லா கஸ்டமர் ஐடி வேணும். அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் இல்லைன்னு ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறனால அதை ரைட்டில் வச்சுக்கலாம். நம்ம இந்த விசிட் டேபிள் லெஃப்டில் வச்சுக்கலாம். ஸோ விசிட் டேபிளோட லெஃப்ட் ஜாயிண்ட்
டிரான்சாக்ஷன்ஸ் பி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எதை வச்சு ஜாயின் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா விசிட் ஐடி a dot visit id is equal to b dot visit id. ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஃபுல் query போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ இதை மட்டும் ட்ரிகர் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த கஸ்டமர் ஐடி எல்லாம் வரும்னு சொல்லி நமக்கு காமிச்சிருவாங்க. ஓகே, இப்போது இதில் ஓகே ஈக்குவல் டு போடல. ஓகே, நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ரெக்கார்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பி டாட் டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை டிரான்சாக்ஷன் இல்லாத மட்டும் தான். அப்போ டிஃபால்ட்டாக டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லுன்னு வரும். ஸோ நமக்கு அந்த நல் தான் தேவை. ஓகே, ஸோ இப்போ எதுக்கெல்லாம் நல்லுன்னு வந்திருக்கோ அதெல்லாம் தான் நமக்கு தேவை. எப்படி அது தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிக்கு எல்லாமே எந்த டிரான்சாக்ஷன் நடக்கலை. அப்படி டிரான்சாக்ஷன் நடக்காதனால டிஃபால்ட்டாக நல்லுன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த பீட்டா டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கிறது மட்டும் தான் வேணும். பீட்டா டிரான்சாக்ஷன் இஸ் நல். ஸோ இப்போ இருக்கப்போ என்ன ஆகும், நல் மட்டும்தான் வரும். பட் இங்கே ஒன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஃபார் 30க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான், 96 பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான், பட் 54க்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அண்ட் இதோட எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸும் பாருங்கள் 2 1 1 1. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஸ்பெசிஃபிக்காக கவுண்ட் செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐடியை மட்டும் குரூப் பை பண்ணிக்கலாம். group by a dot customer id. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்னு பாருங்க. இப்போ நம்ம குரூப் பை பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட்டாக அந்த குரூப் பண்ணியாச்சு, அதுக்கான நல் வேல்யூஸ் தான் வந்திருக்கு. இப்போ நமக்கு இங்கே கவுண்ட் வேணும். எதோட கவுண்ட் வேணும்னா இந்த கஸ்டமரோட கவுண்ட், இந்த எத்தனை கஸ்டமர் எத்தனை டைம் வந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் நமக்கு என்ன தேவை, இந்த a டாட் கஸ்டமரோட கவுண்ட் தான் தேவை. ஸோ அப்போது a டாட் அதை என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இப்போ பாருங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்பயும் ராங் ஆன்சர். ஏன் ராங் ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம வந்து ஃபீல்டு நேம் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அனாலிசிஸ் தானே பண்ணியிருக்கோம், அப்புறம் ஏன் தப்பாக வந்திருக்கு? உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? ஓகே, இது அனாலிசிஸே பண்ண தேவை கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சுங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி எடுத்திருக்கோம். அண்ட் இந்த கஸ்டமர் ஐடியோட கவுண்ட் எடுக்கிறோம். ஏன்னா எத்தனை கஸ்டமர் எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவுண்ட் எடுத்துறோம். எடுத்துட்டு இந்த விசிட் டேபிளில் லெஃப்ட் ஜாயிண்டாக வச்சுட்டு டிரான்சாக்ஷன் ரைட் ஜாயின் வச்சு லெஃப்ட் ஜாயின் பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் டிரான்சாக்ஷன் எதுக்கெல்லாம் இல்லையோ அதுக்கு டிஃபால்ட்டாக நல்லுன்னு வரும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக நல்லுன்னு வந்துச்சுன்னாவே கண்டிப்பாக அதுக்கு எந்த வேலிடான டிரான்சாக்ஷன் ஐடி இல்லைன்னு சொல்லி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா எதுக்கெல்லாம் நல்லுன்னு வந்திருக்கோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துறோம். எடுத்ததுக்கு அப்புறம் ஏன் குரூப் பை போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் தேவை. ஸோ நம்ம டிஸ்டிங் போட்டோம்னா டூப்ளிகேட்ஸ் தான் ரிமூவ் ஆகும். ஸோ நமக்கு டூப்ளிகேட் ரிமூவ் ஆகாமல் அதே எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ஸ் கஸ்டமர் ஐடி வேணும். அட் த சேம் டைம் அதோட கவுண்ட்டும் வேணும். ஸோ அப்புறம் நம்ம கஸ்டமர் ஐடி மட்டும் குரூப் பை பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம், எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியும், பட் ஈஸி தாங்க. ஸோ இதை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சப்மிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆனால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். மேபி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, பட் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா சப்மிஷன் அப்போ ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபெயில் ஆச்சுன்னா ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலைன்னு அர்த்தவங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.